வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராம் உடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம வீடியோஸ் போடும்போதும் சில ஏதாவது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அதில் கொடுப்போம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஃபாலோ பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுடைய ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் தான் உங்களை மார்க்கெட்டில் பெரிய லாஸஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் தி டூல். ஸோ இந்த வீக்கான மார்க்கெட் நியூஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து மண்டே மார்க்கெட் வந்து யூஎஸ் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேக்கு அப்புறம் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல மூமெண்ட் அப்படிங்கிறது கோல்டில் நம்ம பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ்லையுமே பார்க்கலாம். பட் கோல்டில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜப்பானுடைய பேங்க் ஆஃப் ஜப்பான் சென்ட்ரல் பேங்க்குடைய பிரசிடென்ட் ஸ்பீச் இருக்குது, கவர்னர் ஸ்பீச் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து நியூசிலாந்து அண்டு யூஎஸ்டியுடைய ஃபெட் ஸ்பீச் இருக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய ஜிடிபி இருக்குது. அதுக்கப்புறம் செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. யூஎஸுடைய ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இருக்குது. அண்ட் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்குது. இது ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் யூஎஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே நமக்கு பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன் இருக்குது. ஸோ மண்டே வந்து நமக்கு ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங்கில் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அந்த மாதிரி வந்தால் கூட ப்ரைஸ் அண்டு பிஎம்ஐயில் வந்து ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் வந்தால் கூட நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் இருக்கும். ஏன்னா வியாழக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டேக்கு அப்புறம் ஃப்ரைடே மார்க்கெட் பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ 2 நாள் லீவ் முடிஞ்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுனால கண்டிப்பாக மூமெண்ட் இருக்கும். டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச் தான். ஸோ இந்த வாரம் யூஎஸ்ஓடி நியூஸ் மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 4 நாளுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நியூஸ் வீக்னு இந்த வீக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கீ லெவலை வச்சுக்கலாம். 100.3 இதுதான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். மார்க்கெட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் மேலே போயிருந்தாலுமே நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் லெவல் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் வந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரேஞ்ச் தான். இப்போ நம்ம டாப் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறோம், சப்போர்ட்டில் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது செல் செட்டப் கிடச்சிச்சின்னா நம்ம இந்த மார்க்கெட்டில் செல் எடுக்க தான் ட்ரை பண்ணணும். பை சைடு அப்படிங்கிறத இந்த வீக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கம்மிங் வீக் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கண்டிப்பாக டாலர் இண்டெக்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் சோர்ஸ் தான் தெரியுது. ஸோ இந்த வீக் வந்து மார்க்கெட் இப்படி கீழே வந்து இந்த ஸ்டேஜ் மார்க்கெட்டில் நின்னால் நம்ம ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். மாறாக இந்த செல் செட்டப்பே மார்க்கெட்டில் நடக்காமல் ப்ரைஸ் வந்து மேலே பிரேக் பண்ணி நின்றுட்டா 100 இந்த கீ லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு டேல நிற்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா அது ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் பை ஆகும். பட் இதில் நம்ம பெரும்பாலும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுற பாயிண்ட் என்ன அப்படின்னா செல் செட்டப் கிடைக்குதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கும், கொஞ்சம் மேலே போயிட்டு தென் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது கிடைக்கிற சோர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சேனல்ல இருந்து ஒரு சப் சேனல் எடுத்துட்டு அதையும் பிரேக் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 98.90 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கரெக்ஷன் போய் பிரேக் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக டாலர் இண்டெக்ஸ் வந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது டாலருக்கு வீக் ஆகி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் சோர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம கால் எடுக்கும்போது அதில் எடுக்கக்கூடிய ஸ்டாப் யூஸ் பண்ணி தான் நம்ம போகணும். நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ யூஎஸ்டியோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த லெவல் தான். இந்த பாட்டம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல், இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இது வந்து ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது, டவுன் ட்ரெண்ட்லாம் இல்லை. ஸோ இந்த அப் ட்ரெண்டில் இப்போ ஒரு கரெக்ஷன் செல்ல தான் இருக்குது. இந்த கரெக்ஷன் செல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிரேக் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து இப்படி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சோர்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன்.
ஓகே, டிமாண்ட் ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் மேலே போகுது. இப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இங்கேருந்து நமக்கு டேக் ஆஃப் ஆகக்கூடிய மார்க்கெட், இங்கேருந்து இப்போ பிரேக் ஆன மார்க்கெட் இப்படி மேலே ஸ்டார்ட் ஆகி போயிருந்துக்கணும். இல்லை, என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ மண்டே மார்க்கெட்டில் என்ன ஆகும், ஒரு சின்ன ஷார்ட் செல் வந்துட்டு மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான சோர்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ நமக்கு ஒரு ரேஞ்ச் மாதிரி நடந்துட்டுருக்கு. க்ளீனாக இந்த ஹையையோ இந்த லோவையோ பிரேக் பண்ணலாம். இப்போ லோ பிரேக் பண்ணும்போது நம்ம செல் போகலாமானா போகலாம். பட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஏரியா. ஓகே, இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஏரியா. ஸோ அதனால் டக்குன்னு கீழே வந்தாலும் இமீடியட்டாக மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்கான சோர்சஸ் தான் அதிகமாக தெரியுது. இதுக்கு கீழே பிரேக் ஆனால் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் செல் செட்டப்பை எதிர்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் உடையிறதுக்கான பாசிபிள் இல்லை. இது உடஞ்சிட்டா டாலர் இண்டெக்ஸ் கண்டிப்பாக மேலே போயிடும், நல்லாவே மேலே போயிடும். அவன் ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிடுவான். இவன் வந்து கரெக்ஷன் செல் அப்படிங்கிற இந்த லாங் செல்குள்ளே மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஸ்டில் வரைக்கும் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ பை செட்டப்பை பார்ப்போம், ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் பிரேக் பண்ணிட்டானா நம்ம செல் செட்டப்புக்குள்ளே போகணும். நெக்ஸ்ட்டு பவுண்ட் யூஎஸ்டி. பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீக்கில் போகலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே வருது. இன்னொரு ஒன் மோர் மார்க்கெட் வந்து ஹைக்கு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் உண்டு. ஹைக்கு போகணுன்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ் வரலைன்னா கூட மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு தென் அதுக்கப்புறம் ஃபால் நடக்கலாம். இப்போ வந்து டே ஸ்ட்ரெச்சர் நம்ம பார்க்கும்போது டேல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல அட்லீஸ்ட் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் மார்க்கெட்டில் இப்போ ஸ்டார்ட் ஆகணும். இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் வந்து பிரேக் ஆகி இன்னும் ட்ரெண்டிங் ஆகலாமா, சான்ஸ் இருக்குது. இப்போ ப்ரைஸ் பாருங்க இப்படி மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ நான் கோல்டில் உங்களுக்கு சொன்ன அதே ப்ராசஸ். இப்போ ப்ரைஸ் கீழே வந்து ஓகே இந்த லோவை பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்தால் நம்ம எதிர்பார்க்குற அந்த ரைஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் 3 டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 3 டிரைவை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 டிரைவ் நிறையா கேட்டிருந்தீங்க. சில்வர் கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் யூஎஸ்டி செஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அங்கெல்லாம் இல்லை, இங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த டவுன் ட்ரெண்டும் பிரேக் ஆகி நிற்குது. ஆல்மோஸ்ட் நல்ல சப்போர்ட். திருப்பி வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தால் பவுண்ட் யூஎஸ்டி நல்ல ஒரு க்ரோ கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். இது டேல தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரு வேளை ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டான், வந்து இப்படி நிற்கிறான் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் வீக் இந்த வீக் ஃபுல்லாக அப்படி கீழே வந்து மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ மேலே போகிறதுக்கான சைன் இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சேம்ங்க. இந்த ரேஞ்சு, இந்த மல்டி சப்போர்ட் லெவல், இப்போ அந்த மல்டி சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட், இதுக்குள்ளே ஒரு ஷார்ட் ட்ரெண்ட், இந்த கரெக்ஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி இருக்கலாம். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தோடனே மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எனி பை செட்டை பை எடுத்துக்கங்க, செல் அப்படிங்கிறது வேணாம். நியூசிலாந்து யூஎஸ்டியும் அதே தான், சேம் வந்து இந்த டிமாண்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து நிற்குது. ஸோ இந்த டிமாண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்க்வீஸ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுது. சின்னதாக ஒரு கரெக்ஷன் வரும், வந்துட்டு இந்த லெவல்லையோ அல்லது இந்த லெவல்குள்ளேயோ வந்துட்டு மார்க்கெட் பை ஆகும். இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சராக நம்ம எடுத்துக்க வேணாம். ஆனால் இது வந்து ஒரு கரெக்ஷன் பை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை பிரேக் பண்ணும்போது தான் திருப்பி பேக் டு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை செட்டப் அப்படிங்கிறது நியூசிலாந்து யூஎஸ்டியில் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் வந்து வீக்கில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சரில் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல மார்க்கெட் இருக்கு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இந்த மல்டி சப்போர்ட் லெவல் வீக்கில் வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மல்டி சப்போர்ட் லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணலாம். அதுக்கான சோர்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு டேல பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த சேனல்குள்ளேயே தான் மார்க்கெட் போகுது, ட்ரெண்டிங் ஆகலை. பெருசாக இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராப்போ அல்லது நல்ல ரைஸோ ஆகலை. மார்க்கெட் வந்து இந்த
ஸ்ட்ரெச்சருக்குள்ளே தான் இப்போ இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கேருந்து இது பிரேக் ஆகும்போது யூஎஸ்டி கேட் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. செல் வேணால் நம்ம எடுக்கலாம். பை வந்து அவ்வளோ ஆக்டிவாக இல்லைன்னா கூட நல்ல பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் செல் செட்டப் ட்ரை பண்ணுங்கள். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ஆயிடுக்குங்க. பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஜப்பான் வீக் அப்படிங்கிறனால பெரிய ஃபால் அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு ஷார்ட் டேர்மாக நமக்கு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு கூட மார்க்கெட் போகலாம். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே ஏறி இறங்கினாலும் சரி, டைரெக்டாக அதை பிரேக் பண்ணாலும் ஒரு ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை வந்து புஷ் பண்ணி கீழே வரும். ஆனால் பெரிய ஃபால், பெரிய லெவலில் இந்த மார்க்கெட் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஜப்பான் மார்க்கெட் அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லாதனால நமக்கு வந்து இந்த யூஎஸ்டி ஜப்பான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் செல்லிங் வேணால் நடக்கும். யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ன ஆகும்னா ப்ரைஸ் கீழே வரும். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. பை சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது வந்து கிளியரான ரெக்டாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா? இதுக்குள்ளேயே தான் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஜூலையிலேருந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சை தாண்டாமல் இதுக்குள்ளேயே தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து எல்லாம் ட்ரெண்டிங் ஃபேஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ யூஎஸ் வந்து ஓரளவு நல்லாவே மூவ் ஆகும்போதும் செஃப் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகலை. ஓகே, யூஎஸ்டி கேடும் மேலே போகலைன்னா இதெல்லாம் ரெடியாக இருக்குது. எனி ரெசிஸ்டன்ஸ் ஒரு யூஎஸ்க்கு வந்து நல்ல ஒரு பேட் நியூஸ் கரன்சிக்கு வரும்போது, அந்த கரன்சி ப்ரைஸ் இறங்கும்போது இதெல்லாம் நல்லாவே ஃபால் ஆகும். ஜப்பானில் நமக்கு அவ்வளோ ஃபால் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் ஏன்னா ஜப்பான் அதுக்கு ஃபைட் பண்ணுற கரன்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாதனால நமக்கு யூஎஸ்டி செஃப்லையும் யூஎஸ்டி கேட்லையும் நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த பை ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த 3 ட்ரைவ் பேட்டர்ன் இப்போ யூஎஸ்டி பவுண்ட் யூஎஸ்டியில் எதிர்பார்க்குற அந்த 3 ட்ரைவ் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 250 லெவல்ஸை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு மேசிவான மூவாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கோல்டில். ஸோ இது உடச்சோன்னே போகாது. இது உடச்சோடனே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ எனி மார்க்கெட் வந்து சின்ன சின்ன ஷார்ட் கரெக்ஷன்ஸ் கிடைக்கும்போது நம்ம பை தான் ட்ரை பண்ணணும். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த போஸ்ட்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப வந்து மார்க்கெட்டில் வந்து சில இது நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்டாப் இல்லாமல் எவ்வளோ பேனிக்கில் என்ன பண்ணுறதுன்னு அடுத்த சோர்ஸ் தெரியாமல் கேட்குறீங்க. ஸோ தயவு செய்து திருப்பி நானே சொல்ல மறந்துட்டாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒன்ஸ் மார்க்கெட் டேக் ரெசிஸ்டன்ஸ் வி கேன் அக்செப்ட் எ கரெக்ஷன் டவுன். இது வந்து ஒரு நார்மல் தான் கரெக்ஷன் எதிர்பார்க்குற மொழியோ, இது பெருசாக கீழே இறங்கும்னு நம்ம முதல்ல எதிர்பார்க்கவே இல்லை. 1. 2வது ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகலாம், சான்சஸ் இருக்குது. இந்த சேனலுடைய டாப் வரைக்கும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது கரெக்ஷன் வரும். இந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இவ்வளோ தான், அதிகபட்சம் 4120 கிட்ட வரும்போது பை ஆகலாம். இல்லை கொஞ்சம் கீழே வந்தாலும் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நமக்கு வந்து கோல்டு வந்து ஒரு சின்ன ஷார்ட் செல்லிங் ஆக மட்டுமே தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரேலி தான் நம்ம எதிர்பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள்ஸ் பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிளில் இங்கே வந்து இதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு நான் இது வரைகிறேன், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது வந்து இப்படி நடந்திருக்கு. ஓகே, இப்படி வந்துட்டு பிரேக் ஆகி ரீட்ரெஸ்ட் ஆகி நம்ம மேலே பை பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ட்ரையாங்கிளை மார்க்கெட் பிரேக் பண்ணுது, ரைட்? அப்போ பிரேக் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, இந்த ஹையவும் பிரேக் பண்ணிட்டாலும் நல்லது, இன்னும் ரொம்ப நல்லது. இல்லை இதை எடுக்காமல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் திருப்பி மார்க்கெட் அதை பிரேக் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போகும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4120 தான் நமக்கு வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல் இருக்கும். ஒருவேளை ப்ரைஸ் வந்து கீழே வந்தால் இந்த லைனுக்கு பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து
4100 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்குவீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுன்னா இங்கேருந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபால் கொடுக்கும். இங்கேருந்து திருப்பி நம்ம பை தான் ட்ரை பண்ணோம். இதை பிரேக் பண்ணால் தான் நம்ம செல் பண்ணணும். ஏன் வந்து நம்ம வந்து இப்போ செல் வந்து பெருசாக எடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த 3 டிரைவ் பேட்டர்னுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹையை உடைச்சி பெருசாக க்ளோஸ் பண்ணாமல் சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துட்டு திருப்பி பிரேக் ஆகும்போதோ அல்லது நேராக கீழே வந்துட்டு பிரேக் பண்ணும்போதோ இந்த லைஃப் டைம் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த டிசம்பருக்குள்ளே நம்ம லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கோல்டில். ஸோ இந்த 3 டிரைவ் வந்து இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்தது கொடுத்துட்டான். அப்போ இங்கே இப்பயும் ட்ரெண்ட் பை தான். நம்ம எதிர்பார்க்குற செல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பை ட்ரெண்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த பை ட்ரெண்டில் டாப் அண்ட் டாப்பில் போய் பை பண்ணும்போது அது ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கும் மார்க்கெட். ஓகே, இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸில் இல்லை. இப்படி வந்துட்டு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் ஒரு கரெக்ஷன் வரும். இங்கே தான் நம்ம ஸ்ட்ராங்கான பை எடுக்கணும். இப்போ இந்த இடம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் செட்டப் கிடைக்குதா, கிடைத்தால் போங்க. இந்த செல் வேணாம், நான் டைரெக்டாக பை மட்டும் ட்ரெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் கீழே வரும்போது எனி பை செட்டப் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்கணும். நிறையா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, மார்க்கெட் கீழே வருமா, நான் ஒரு செல் அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. வரணும். ஓகேங்களா? வந்துட்டு தான் ரேலி எடுக்கும். பட் அது நடக்காமல் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ப்ரைஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் தான். நம்ம வந்து அந்த 4130 அப்படிங்கிற ஒரு லெவல் பார்த்துருப்போம். இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருந்தது, மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து போயிடுக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 4120 பக்கமாக வரலாம். லைட்டாக இந்த மாதிரி ஷேடோ கொடுத்த மாதிரி சின்னதாக ஒரு ஷேடோ கொடுத்துட்டு மார்க்கெட் பை ஆகலாம். ஸோ மேலே போயிட்டு கீழே வந்தாலும் சரி அல்லது டைரெக்டாக மண்டே மார்க்கெட்டில் கீழே வந்தாலும் சரி நமக்கான பை சோர்ஸ் ஏரியா அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா இந்த ஏரியா தான். இல்லை இப்படி இன்னும் நல்லா அக்ரெசிவாக மேலே போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம செட்டப் மாறிடும். இந்த செட்டப்பில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரைடே போட்டிருந்த அந்த சார்ட், ஓகே, அந்த சார்ட் டாப்பை மார்க்கெட் உடைச்சி மேலே போகாத வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆகலாம். ஓகேங்களா? இந்த செட்டப்பை நம்ம வேலிட் செட்டப்பாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால்தான் ஓகேங்களா நம்ம செல் போகணும். இல்லை எனக்கு இந்த செல் வேணாம் அப்படின்னீங்கனாலும் அவாய்ட் பண்ணுங்க. இங்கே வந்தோடனே மார்க்கெட் பை ஆகும். இந்த பையை எடுத்துக்குங்க. மார்க்கெட் ரேலிக்கு போகிறதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்குது. சரி, இப்போ நம்ம சொன்னதெல்லாம் மார்க்கெட்டில் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கானா? எஸ், அதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து மந்த் சொல்லியிருந்தேன். இந்த மந்தோடைய க்ளோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் டைம் ஹையை வந்து ப்ரைஸ் வந்து 2011 ஒரு பிரேக் கொடுத்துச்சு. ஸோ இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகாமல் இருந்தால் நம்ம வந்து இந்த ரேலி வந்து கட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். திருப்பி இதே மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தா இந்த மந்த் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதோடைய பாட்டமாக இருக்கக்கூடிய இந்த 46 லெவலுங்கிறது ஒரு ஹெவியான சப்போர்ட் லெவலாக இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனி புல்லிஷ் செட்டப் நம்ம புல் தான் போகணும். நம்ம எதிர்பார்த்தது இந்த 5th வேவ் முடிஞ்சு ஒரு ஏபிசி கரெக்ஷன் முடிஞ்சு மார்க்கெட் வரும்னு பார்த்தோம். பட் இன்னமும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ இது இந்த ரேலி நம்ம வந்து மேலே மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ எனி ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் வருமே இல்லையா, ரொம்ப பெரிய செல் அப்படிங்கிறத நம்ம வந்து சில்வரில் இப்போ எடுக்க வேண்டாம். டோட்டலாக பை செட்டப் தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி ஒரு 54க்கு கீழே ஒரு டே கேண்டில்ஸ் வந்து ஹோல்ட் ஆகி நின்னால் நம்ம வந்து
ரிஜெக்ஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல் போகலாம். அது வரைக்கும் எனி பை செட்டப் பை எடுத்துக்குங்க. எக்கனாமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா சில்வரை வந்து அதிகமாக பேனிக் பையிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல நிறைய பேனிக் பையிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிளாக நிற்குமா அப்படின்னா டவுட் தான். ஓகேங்களா, டவுட் தான். பட் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் சில்வர் பையிங் செட்டப்பில் இருக்கு, பை எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் டாப் லைஃப் டைம் ஹை, இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது. கோல்டு அளவு சில்வர் வந்து அந்த டெக்னிக்கல் ப்ரிடிக்ஷனில் வந்து சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட்டை கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இப்போ டாப் அண்ட் டாப்க்கு இந்த இடம் போகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு 58 அந்த மாதிரி கிராஸ் ஆகிட்டு திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு 54க்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு, இல்லை மண்டே மார்க்கெட்லேயே 54க்கு கீழே மார்க்கெட் வர ட்ரை பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஃபெயிலியர். அந்த இடத்துல டாப் வந்து நமக்கு வந்து ஃபேக்காக வச்சுட்டு மார்க்கெட்டை கீழே இறக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 54 பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம இந்த மார்க்கெட்டில் பை செட்டப்பில் தான் இருந்தாகணும். நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்ஸ் ஏரியாவில் இருக்குது. ஸோ ஒரு பை எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஒரு லாங் பை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இங்கேருந்தே மார்க்கெட் டேரெக்டாக பை போகாது, ரெசிஸ்டன்ஸ்க்காக மார்க்கெட் வந்து மேலே போய் எடுக்கிறான். ஸோ இன்னொரு சின்னதாக ஒரு ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு இல்லைங்களா, அப்படி கீழே வந்து இப்படி மேலே போய் வரும். இங்கேருந்து பை செட்டப் கிடைத்தால் கண்டிப்பாக பை எடுத்துக்கணும். இந்த லோ உடைத்தாலும் லைட்டாக உடைச்சிட்டு ரிஜெக்ஷன் ஆனாலும் நம்ம பை தான் எடுக்கணும். ஸோ பிட்காயின் பை தான், ஆனால் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கீழே வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிட்காயினில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல பை செட்டப், நல்ல ஒரு பை ரேலியை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு 1 மந்த்தோ அல்லது இந்த மந்த் மிடில்குள்ளே கீழே வந்து சப்போர்ட் கிரியேட் ஆனால் தென் ப்ரைஸ் வந்து இந்த லைஃப் டைம் கையை உடைக்கிற அளவு பவர் கிடைக்கும். ஸோ நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட்லேயோ அல்லது புதன்கிழமை நடக்கிற லைவ் மீட்லேயோ அந்த சப்போர்ட் கிடைத்தால் கண்டிப்பாக பிட்காயின்ஸ் கேட்குறீங்க, அப்போ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் வீக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மல்டி சப்போர்ட்டில் நிற்குது. பட் இதுக்குள்ளே ஒரு ஷார்ட்டான கரெக்ஷனுக்குள்ளே மார்க்கெட்லாம் மாட்டிக்கிட்டோம். அதாவது இந்த டவுன் சைடில் ஒரு கரெக்ஷனுக்குள்ளே மார்க்கெட் மாட்டிகிட்டு இருக்கிறோம். பட் எனி பை செட்டப் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய பைலாம் கிடையாது, கொஞ்சம் அப்படி மேலே போய்ட்டு மார்க்கெட் கீழே வரும், அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் அதிகமாக 65 வரைக்கும் போயிட்டு வரலாம். பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல், அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கெட் 3வது முறையும் சப்போர்ட் எடுக்கிறனால நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் மட்டும்தான் எதிர்பார்க்குறோம். நேராக இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து அப்படி போன உடனே திரும்பினாலும் நம்ம செல் செட்டப்பை அக்ரி பண்ணிக்கலாம். பட் இப்பயும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் இப்படி போகுது இல்லைங்களா, அப்படி கீழே வந்து ஒரு பை செட்டப் கிடைத்தால் பை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அவ்வளோ நல்லா இல்லை டெக்னிக்கலாக, ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸில் இந்த மாதிரி நீட்டான ட்ரெண்டிங் ஃபேஸ்லாம் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப நாய்ஸ் மூமெண்ட்டில் மார்க்கெட் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறது இன்னும் பெஸ்ட். நல்ல செட்டப் வரும்போது எடுத்துக்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் அண்ட் டாப்பில் நிற்குது. பட் ஆனால் மார்க்கெட் ஸ்குவீஸ் ஆகிட்டு இருக்கு, பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆகல. லைஃப் டைம் கையை பிரேக் பண்ணிட்டான். ஓகே, இந்த லைஃப் டைம் கையை மார்க்கெட் வந்து லைட்டாக பிரேக் பண்ணி நிற்கிறான். பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போகல. அதனால் அப்கமிங் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போ நமக்கு இந்த 4 ஹவரில் அல்லது 1 ஹவரில் இந்த சேனல் 1 ஹவரில் எப்படி இருக்கும் ட்ரெண்ட், இதை பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சி கீழே வர ஆரம்பிக்குதோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நல்ல ஃபால் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் தெரியும். இந்த சேனல் பிரேக் ஆகலை, சும்மா ரிஜெக்ஷன் ஆகலாம், சும்மா இப்படி ஷேடோ வந்துட்டு போகலாம். பிரேக் ஆகலைன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பைலேயே மார்க்கெட் நிற்கும். ஒருவேளை இந்த சேனல் பிரேக் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சை திருப்பி வந்துடும். ஏன்னா நமக்கு ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து அதனால தான் வந்து மேலே பெருசாக லைஃப் டைம் கையை பிரேக் பண்ணி ஹோல்ட் ஆக முடியல. மார்க்கெட் அங்கேயே அப்படியே சப்ஸ்டெயின் ஆகி ஸ்டாக்னேட் ஆகி நின்றுட்டுருக்கு. ரீசன் வந்து அதுதான். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து நிஃப்டி வந்து பை செட்டப்பில் இருந்தாலுமே ரிஸ்கியான பையிங்கில் தான் இருக்குது.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேஞ்சஸ் கோல்ல ஏதாவது வந்தால் நாங்க எங்களுடைய டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றோம். தேங்க் யூ.